மாவு பிசையிறதுக்கு முதல்ல ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்தில் வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து 3 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப நீளமாகவும் இல்லாமல் ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸில் நீங்கள் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை வேணும்னா நீங்கள் கருவேப்பிலையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ கருவேப்பிலையை சேர்க்காம தான் செய்கிறேன். இது கூடவே 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, ஸ்நாக் நல்லா புசு புசுன்னு எழும்பி வரத்துக்கு சோடா உப்பு ஒரு 2லிருந்து 3 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சோடா உப்பு சேர்க்காமல் செய்யலாமான்னு கேட்குறீங்க, கண்டிப்பாக செய்யலாம். ஆனால் வந்து ஸ்நாக் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே சோடா உப்பு சேர்த்து செய்யும்போது நல்லா சாஃப்டாக சூப்பராக எழும்பி வரும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காயத்தோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா இது கூட கடலை மாவு சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 125 கிராம் இருக்குது. கடலை மாவு எடுத்த அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இப்போது கடலை மாவு அரிசி மாவெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கிட்டோம்னா கரெக்டான பதத்துக்கு நம்மளால் மாவு பிசைய முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் மாவு இலக்கமாக இருக்கிற மாதிரி மாவு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், கொஞ்சம் கையில் எடுத்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக போடுறதுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும். ரொம்ப கெட்டியாக மிக்ஸ் பண்ண வேணாம். இந்த மாதிரி ஓரளவுக்கு இலக்கமாக இருக்கிற மாதிரி நம்ம மாவு மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். மாவு நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊறினா போதும். ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா எண்ணெய் குடிச்சிடும். சரியாக 5 நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டா போதும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்து போட்டோம்னா தெரிஞ்சிடும் எண்ணெய் காஞ்சிருக்கா இல்லையான்னு. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வந்து எண்ணெயில் போட போகிறேன். போண்டா மாதிரியெல்லாம் பெருசாக போட போகிறதில்ல. இந்த பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக உங்களுக்கு எந்த ஷேப் வருதோ அந்த மாதிரி நீங்கள் மாவு எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். தீயை வந்து கொஞ்சம் லைட்டாக குறைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப மீடியமில் வைக்க வேணாம். கொஞ்சம் ஓரளவுக்கு குறைச்சி வச்சுட்டு நம்ம குக் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். அப்பப்போ திருப்பி கொடுத்துட்டே இருந்தோம்னா தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும் ஸ்நாக். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், உள்ளே நல்லா வெந்திருக்கும். முக்கியமாக நம்ம ரொம்ப பெருசாக போடல பாருங்கள், சின்ன சின்னதாக போட்டுக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும் உள்ளேயும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலேயும் நல்லா கலர் வந்துருச்சு, உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி வச்சுக்கோங்க. அப்போ ஈஸியாக இருக்கும் எல்லா ஸ்நாக்கையும் எண்ணெயிலேருந்து எடுத்து போடுறதுக்கு. முக்கியமாக எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா சின்ன சின்னதாக போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்நாக் வந்து நல்லா டேஸ்டியாக சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். வீட்டில் இருக்கிற பொருள், அதாவது வெங்காயம், கடலை மாவு, அரிசி மாவு இருந்தால் போதும். நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு ஸ்நாக் வந்து நம்ம ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு நல்லா சூடாக நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த ஸ்நாக்கை வந்து நீங்கள் வெறுமனே சாப்பிடலாம். அப்படி இல்லைனா கூட கார சட்னியோடு தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரோட்டு கடையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்நாக் கண்டிப்பாக விற்பாங்க. அதாவது இந்த மாதிரி சின்ன சின்னதாக கடலை மாவு வச்சு ஸ்நாக்ஸ் செஞ்சுருவாங்க. நம்ம போய் கேட்கும்போது ஒரு 10 ரூபாய்க்கு இல்லை 20 ரூபாய்க்கு வந்து அப்படியே அள்ளி வந்து ஒரு கவரில் இல்லை ஒரு பேப்பரில் போட்டு கொடுப்பாங்க. அங்கேயே சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் கார சட்னி கொடுப்பாங்க தொட்டு சாப்பிட்றதுக்கு. நான் வந்து காலேஜ் படிக்கும்போது எங்கள் காலேஜ் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக் வந்து நான் வாங்கி சாப்பிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி தான் குட்டி குட்டியாக வந்து செஞ்சுட்டு கூட கார சட்னி கொடுப்பாங்க தொட்டு சாப்பிட்றதுக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக நம்ம ஸ்நாக் வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதுவும் கார சட்னியோடு சாப்பிட இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்நாக் நீங்களும் உங்களுடைய வீட்டில் ஒரு முறையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். குறைஞ்சது ஒரு 15 நிமிஷம் இருந்தால் போதும், ஸ்நாக்கை டக்குன்னு ரெடி பண்ணிடலாம்.
இந்த ஸ்நாக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.